வணக்கம் நண்பர்களே. என்ன என்றால் இன்னைக்கு வேலையெல்லாம் இல்லை, சும்மா உள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தது. வேலை ஒரு மணி நேரம் வேலை பார்த்தது. நம்ம பிள்ளையாரப்பா தூக்கி போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சத. தூக்கி போயாச்சு. அடுத்த வருஷம் வருவார். அந்த வரைக்கும் கஷ்டத்தை நம்ம கஷ்டத்தை வினையெல்லாம் தீர்த்து வச்சா நல்லது. நம்ம பாவத்தை சேகரித்து வச்சால் அந்த கஷ்டம் எங்கிட்டு அது கழிக்கிறது. கஷ்டம் வரத்தான் செய்யும், போக்க முடியாது. அதாவது நம்ம அனுபவிக்க முடியும், வச்சுதான் ஆகணும். நம்ம பாவத்தை என்னதான் நம்ம பாவம் ஒரு புழு பூச்சி கூட நம்ம காலு கையில பட்டு அதை செத்துச்சுன்னா அது ஒரு பாவம் தான். இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது புரியல. நம்ம தெரியாதனமா கூட அதை நம்ம சாவடிச்சிடணும். ஒரு புழுவோ வண்டோ ஏதோ ஒன்று, அதுவும் உயிர் தானே அதுக்கும். அப்படி நம்ம பாவத்தை சேர்த்துடுறோம் இந்த வழியாச்சு. அப்படி அவர் அந்த கஷ்டத்தை நம்ம வெளியெல்லாம் தீர்த்து வைக்கட்டும். இங்கே வரங்க இதுக்கு விளையாண்டு இப்படி இது பண்ண. நான் தப்பிச்சிட்டேன், உட்காந்துக்கிட்டேன். நான் கீழே மேலேயே உட்காந்துக்கிட்டேன். பூரம் கலர் அடிச்சு விளையாண்டுட்டு வந்துருக்கு. அனுப்பிவிட்டு பிள்ளையாரம் சந்தோஷமா அனுப்பிவிட்டு வந்துட்டாங்க. நான் அந்த பிள்ளையார பார்க்கலை. பிள்ளையாரப்பா மன்னித்து விடுங்கள். வாங்க அப்படி மன்னிக்கிட்டோம், எல்லாரோட கஷ்டத்திக்கிட்டோம். ஒரு இவர் எக்ஸ்ட்ரா மேன் இது எக்ஸ்ரா எடுக்கிறவர். ஒரு என்ன பண்ணிட்டு போகுது சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சார் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை சேகரிக்காம நம்ம புண்ணியத்தை மட்டும் சேர்க்கணும். ஓகேவா?